அதில் பிரேமலதா ஏற்கனவே என்ன அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கும்போதே என்ன அவரை வைத்து அவரை எப்படிலாம் கஷ்டப்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கொண்டு வந்து அவருடைய தலை கூட நிற்காமல் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கொண்டு வந்து கட்டி போட்ட மாதிரி சேரோட கட்டி போட்டு பதவி பிரமாணம் எடுத்ததெல்லாம் யாரும் மறக்கவே மாட்டாங்க. மறந்தானா அவனை மாதிரி ஒரு கூமுட்டை முட்டால் எவனுமே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? நம் விஜயகாந்த் என்கிற மனிதர் மிக நல்ல மனிதர். அவர் உண்மையிலேயே அவர் தமிழர்கள் பாரம்பரியத்தில் ஒன்று இருக்குது, நடுகள் பாரம்பரியம், நடுகள்னு சொல்லி ஒன்று. அந்த நடுகள்ன்றது அங்கங்கே பார்த்துருப்பீங்க, அருவாளை வச்சு தூக்குன மாதிரி ஒரு சின்ன கல் இருக்கும் பல இடங்கள். ஸோ அந்த நடுகள் கான்செப்ட் என்னன்னா, அந்த கூட்டத்தை காப்பாற்றிய ஒரு தலைவன், ஒரு போரில் வெற்றி பெற்று வந்த ஒரு தலைவன், நம்ம எல்லாம் பாதுகாத்த ஒரு தலைவன், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கு அவனுடைய நினைவாக ஒரு நடுகள் வச்சு அதை வழிபடுவது தமிழர்களுடைய பாரம்பரிய வழக்கம். சரியா? ஸோ அந்த வகையில் அந்த கான்செப்ட் தான் இப்பயும் இருக்குன்ற மாதிரி வச்சு